சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் சுத்திக்கு வந்திருக்காங்க. அப்ப ரகுராம் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. என்னது இவர் இந்நேரம் கணக்கு பார்க்குற நேரம் தானே, பேப்பர் படிச்சுட்டே இருக்கிறாரே. சரி இது நம்பினா வேலைக்காகாது. நாமளே ஒரு பிட்டை போட்டு இந்த லெட்டர் இருக்கிற விஷயத்த நாமளே சொல்லி ஆகணும். வேற வழியே இல்லைன்னு நினைச்சிட்டு மணிவண்ணன் கேட்குறாங்க. மச்சான் தேங்காய் லோட அனுப்பணும்னு சொன்னீங்கல்ல, அது ஒரு லோடா 2 லோடான்னு கேட்குறாங்க. பத்மா பார்த்துட்டு என்னது இன்னைக்கு புதுசா இருக்குதேங்கிறாங்க. என்ன பத்மா இப்படி கேட்குற? இல்ல தேங்காய் அனுப்புனாங்கல்ல, அது 1 லோடா 2 லோடா ஒரு சந்தேகத்துக்கு கேட்டேங்கிறாங்க. அது தெரியுது, ஆனா இது நீங்க கேட்கறதெல்லாம் புதுசா இருக்குதுங்கிறாங்க. அட ஏன் கேட்டேன்னா நாளை பின்ன நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானுங்கிறாங்க மணிவண்ணன். சும்மா தொணன்னு பேசாத பத்மா. மச்சான் நீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அது 2 லோடு தான் மச்சான், லாரியில் அனுப்பியாச்சுங்கிறாங்க சிவராமன். சிவா பணம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. அண்ணே அதெல்லாம் வந்துருச்சுன்னு ஒரு 3,4 லட்சம் ரூபாய் வந்திருக்குங்கிறாங்க. என்ன மச்சான் தோரணியமா சொல்றீங்களே, நீங்க வந்த கணக்கையெல்லாம் நீங்க நோட்ல எழுதி வைக்கிறது தானே வழக்கம், வாய் கணக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். நோட்ல எழுதி வச்சா தானே தெளிவாக கணக்கு சொல்ல முடியும்னு சொல்றாங்க மணிவண்ணன். மச்சான் அதெல்லாம் வந்துருச்சு, 3,4 லட்சம்ங்கிறது 3,13,500 ரூபாய் வந்திருக்குங்கிறாங்க. ஏ அப்பா இவ்வளவு புள்ளி விவரமா மனக்கணக்கில் வச்சிருக்கானுங்களே, நோட் எடுத்தே பார்க்க மாட்டேங்கிறானுங்களே. அந்த லெட்டரை படிச்சா தானே ஏதோ ஒரு குண்டு வெடிக்கும்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். ரகுராம் கணக்கு நோட்டை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அண்ணே அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க. அட மச்சான் கணக்கு நோட்டை எடுத்துட்டு வர சொல்றாருல்ல, நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு மணிவண்ணன் அனுப்புறாரு. எப்படியாவது ஒரு வழியா அந்த நோட் எடுத்து அதில் இருக்கிற லெட்டரை படிச்சு பார்த்தாங்கன்னா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மணிவண்ணன். மச்சான் தான் கணக்கு நோட்டு பார்க்குறேன்னு சொல்றாங்கல்ல, அதில் பார்த்து கணக்கெல்லாம் புள்ளி விவரமா எழுதி வச்சா தான் நம்ம எப்போ பார்த்தாலும் கணக்கு சரியா இருக்கும் அப்படின்னு மணிவண்ணன் நோட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பார்வதி பத்மா கிட்ட கேட்குறாங்க, அண்ணன் இன்னும் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காருங்கிறாங்க. ஆமா எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. ஏதாவது ஒரு வேலை சொன்னா எங்கேயாவது ஒரு வேலைன்னு சொல்லி ஓடிடுவாரு. ஆனா இன்னைக்கு பொறுப்பு வந்த மாதிரி நடந்துக்கிறாரு, பார்க்கறதுக்கு அதிசயமா இருக்குங்கிறாங்க. ஜானகி வாழைத்தோப்பு கணக்கு 2 லட்சம் ரூபாய் கணக்கு சொல்றாங்க. அதுவும் கணக்கு எழுதுறாங்க. ஆனா தெரியுற மாதிரி தான் லெட்டர் வச்சிருக்கான்னு மணிவண்ணன் வாய் விட்டு சொல்லிடுறாங்க. இதை பத்மாவுக்கு கேட்டுக்குது. தெரியுற மாதிரின்னு கேட்குறாங்க பத்மா. அட என்னம்மா நீ என் வாயில் என்ன மைக்கா வச்சிருக்கு, நான் பேசுனதெல்லாம் உனக்கு அப்படியே கேட்குது. கணக்கு வழக்கெல்லாம் நாமளும் தெரிஞ்சுக்கணுங்க தான் வாய் விட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு பேசிட்டு பேசாம உன் வேலையை பாருங்கிறாங்க மணிவண்ணன். அப்படியே குத்தகை பணம் வந்திருக்குன்னு சொல்றாங்க ஜானகி. தங்கச்சி முதல்ல அந்த கணக்கு நோட்டு பார்க்கட்டும், அதுக்கப்புறமா மறுபடியும் பேசிக்கலாம். குறுக்க பேசினா அவங்க எப்படி கணக்கு பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன். அண்ணே இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அட இல்லம்மா கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கும்போது குறுக்க பேசினா கணக்கு தப்பா போயிருமில்ல, அதுக்கு தான் நான் சொல்றேங்கிறாங்க மணிவண்ணன். அப்பாடா இன்னைக்கு எப்படியோ கன்ஃபார்மா லெட்டர்ல எழுதி இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச மாதிரி தான் நினைக்கிறாங்க மணிவண்ணன். வாய்ஸ் எல்லாரும் வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மாயாவும் தனாவும் ஓடி வந்து உட்கார்றாங்க. நேத்து விளையாண்டதுக்கே ஜார்ஜ் போன மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டா இருக்குங்கிறாங்க மாயா. நேற்று விளையாண்டதுக்கே இன்னைக்கு சார்ஜ் போன மாதிரி இருக்கு, இனி எப்படி விளையாட போறோமோங்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க மாயா. தூங்குறக்கா வந்தா 2 நாள் ஜாலியா இருக்கணுங்கிறாங்க தனா. ஆமா தனா நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயும் இதே சாப்பாடு தானான்னு மாயா கேட்கறாங்க. அப்ப என்ன இங்க பர்கரு நான்வெஜ்ஜா கிடைக்கும், இதே சாப்பாடு தான் பேசாம சாப்பிடுங்கிறாங்க தனா. நல்லா சாப்பிட்டு நடக்க போற போட்டியில எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்கிறாங்க தனா. அதுவும் கரெக்ட் தான், ஆனா ஒரு கண்டிஷன், இருக்கிற கேம்ஸ்ல எல்லாம் எனக்கு விட்டு கொடுக்காத தானோங்கிறாங்க மாயா. ஏய் சத்தம் போட்டு சொல்லாத, என்னோட டீம்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டுச்சு அவ்வளவுதான், என்னை தொலைச்சுங்கிறாங்க தானா. சரி நானே விளையாடி ஜெயிக்க ட்ரை பண்றேங்கிறாங்க மாயா. நீயும் ஜெயிக்க முயற்சி பண்ணுங்கிறாங்க தானாவும். சரிங்கிறாங்க. அண்ணே சாம்பார் கொஞ்சம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சீனு தான் சாம்பார் பாக்கெட் எடுத்துட்டு வந்து சாம்பார் கொடுக்குறாங்க. சீனு சிக்னல் கொடுத்து தனாவை பார்க்க சொல்றாங்க. தனாவும் பார்த்துட்டாங்க. ஐயோ சீனு மாமா நீங்க இங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பார்த்தது மட்டும் இல்லாம மாயாவையும் கூப்பிட்டு சொல்றாங்க. அங்க பாரு சீனு மாமா தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. மாயாவும் பார்த்ததும் மாயாவுக்கு அப்படியே தூக்கி வரி போடுது. சீனுவா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த பக்கமா சாம்பார் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு தான் சீனு அந்த பக்கம் போயிடுறாங்க. மாயா ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க. ஐயோ இது வரைக்கும் இல்ல, இனிமே தான் இவர் வந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனை ஆக போகுதுங்கிறாங்க மாயா. சீனுவை இன்னொரு அம்மா சாம்பார் கொண்டு வர சொல்றாங்க. என்ன எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா, அவங்க கிட்ட தான் பேசுவீங்களான்னு கேட்கறாங்க. திரும்பவும் சீனு மாயா கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கேம் முடியறதுக்கு முன்னாடியே அதோ அந்த மரம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வா, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. சாம்பார் இங்க வாங்குறாங்க. சாம்பார் உன்னதான் கூப்பிடுறாங்க போய்க்கோ அப்படின்னு சொல்லி பக்கெட் வச்சுட்டு போயிடுறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. மணிவண்ணன் அந்த லெட்டரையே பார்த்துட்டு இருக்காங்க. ரகுராம் எப்பதான் அந்த லெட்டர் பார்ப்பாங்களோ அப்படின்னு திக்குன்னு அதுலயே கண்ணு குறியா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மணிவண்ணன். ரகுராம் கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கமா ஜானகி கேட்கறாங்க, எங்க பந்தக்கால் நடக்கு ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் சொல்லியாச்சா, ஊர் பெரியவங்க எல்லாரும் வந்துருவாங்களான்னு கேட்கறாங்க. கரெக்டான டைமுக்கு ஊர் பெரியவங்க எல்லாரும் வந்துருவாங்க ஜானகிங்கிறாங்க. ஓ அப்படியா சரிங்க சந்தோஷங்கிறாங்க ஜானகி. மணிவண்ணன் லெட்டரையே பார்த்துட்டு இருக்காங்க. ரகுராம் அந்த நேரம் பார்த்து வேற எங்கேயோ பாக்குறாங்க. காத்தடிச்ச வேகத்துக்கு அந்த லெட்டர் கரெக்டா பாட்டிக்காலுக்கு பக்கமா போய் விழுந்துருச்சு. அடடே அத்தை பக்கம் போயிடுச்சு அந்த லெட்டரு. சரி அத்தை பிரிச்சு படிச்சு பார்த்தாங்கனாலும் பிரச்சனை வெடிக்கும் தான், பாப்போம்னு மணிவண்ணன் பார்த்துட்டே இருக்காங்க. பேப்பர்ல புதுசா செய்தி ஏதாவது வந்திருக்கா, நல்லா படிங்க மேலங்கிலையும் படிங்கிறாங்க. எனத்த வந்திருக்க போது வெட்டு குத்து கொலை இதுதான் வருது, புதுசா எந்த ஒரு நல்ல நியூஸுமே வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டிட்டு இருந்த லெட்டர் அப்படியே மறுபடியும் அந்த பக்கமா போய்கிட்டே இருக்குது. ஐயோ இது என்ன இந்த லெட்டர் ஒரே கடையில் நிக்க மாட்டேங்குது, மேலங்கிலி அந்த பக்கம் இந்த பக்கம் பறந்துகிட்டே இருக்குதே, யார்கிட்ட போய் சிக்க போதோ தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லெட்டர் ஜானகி பக்கமா போகுதோ, ஐயோ தங்கச்சிக்கிட்ட போகுதே, தங்கச்சிக்கிட்ட போனா ஒன்றும் ஆக போறது இல்லையே, சரி எப்படியாவது அப்படியே பத்மா பக்கம் பார்வதி பக்கம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அந்த பக்கமா போய் மறுபடியும் காத்து வீசி விடுறாங்க. துண்டு எடுத்துக்கிட்டு கொசு அடிக்கிற மாதிரி அந்த பக்கம் இந்த
பக்கம் விசிறி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மாமா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சிவராமன். கொசு மாப்பிள்ள நிறைய கொசு பறக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியலையாங்கிறாங்க. இந்த லெட்டர் முக்கியமானவங்கிட்ட போனத்தானே பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு மணிவண்ணன் படாத பாடுபடுறாங்க. குதிச்சு குதிச்சு விசிறாங்க. அப்போங்க அவங்க பாக்கெட்ல இருந்த வாட்ச் கீழே விழுந்துருது. அண்ணே வாட்ச் கீழே விழுந்துருச்சு பாருங்கங்கிறாங்க. ஆமா இதெல்லாம் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிங்க, கீழே கிடக்கிற லெட்டர் யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு நினச்சிட்டு மணிவண்ணன் மறுபடியும் அந்த வாட்ச் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஐயோ லெட்டர் இவ கைக்கு கிடைச்சிருச்சு, இவ முழுசா மறைச்சிடுவாளே, என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க மணிவண்ணன். அதே மாதிரி பத்மா எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீனு ரகுராமுக்கு எழுதியிருக்காங்க லெட்ரு. மாயாவை நான் விரும்புறேன், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம் அப்படிங்கறத எழுதியிருக்காங்க. பத்மா இதை படிச்சிடுறாங்க. படிச்சு முடிச்சதும் வெளியே சொல்லுவாளா இல்ல மறைச்சிடுவாளான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மணிவண்ணன். என்ன நீ லெட்ரு அப்படின்னு கேட்கறாங்க பார்வதி. பார்வதி கிட்ட அந்த லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க பத்மா. மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்ன மன்னிச்சிடுங்க மாமான்னு சீனு எழுதுனதை படிச்சு பார்த்த பார்வதி பத்மாவை பாக்குறாங்க. பத்மா அழுதுகிட்டு இருக்காங்க. தனா மாயா ரெண்டு பேரும் சீனுவை பார்க்கலான்னு அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா மேம் வந்துட்டாங்க. டவர் கிடைக்கல, அதான் இந்த பக்கமா வந்தேன்னு பேசிட்டு வரும்போது இந்த பக்கமா தனாவை பார்த்துறாங்க. ஏ தானோ அங்கங்க தனியா போயிட்டு இருக்கிறேங்கிறாங்க. இல்ல மேம் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ மாயா நீ போய் சீக்கிரமா சீனு மாமா கிட்ட பேசிட்டு வந்துரு, நான் போறேன்னு சொல்லி தனா போயிடுறாங்க. சீனு என்னாச்சு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நீ வந்திருக்கேங்கிறாங்க. ஆமா இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்களேங்கிறாங்க சீனு. ஆமாமா இந்த ட்ரெஸ் இந்த மேக்கப் உனக்கு நல்லா செட் ஆகுது போங்கிறாங்க மாயா. சொல்லு சீனு எதுக்கு வந்தா, வீட்டுல ஏதோ பிரச்சனை இல்லையாங்கிறாங்க. பிரச்சனையெல்லாம் யாருக்கும் எதுவும் இல்லை, உனக்கு மட்டும்தாங்கிறாங்க. எனக்கா என்னாச்சுன்னு கேட்கறாங்க மாயா. ஒரே ஆளு ரெண்டு விதமா மாறி மாறி பேசுவாங்களே, அந்த வியாதி உனக்கு இருக்குதுங்கிறாங்க. என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கறாங்க மாயா. எதுவுமே தெரியாத மாதிரி மறந்து போன மாதிரி நடிக்கிறியே, அதைத்தான் நான் சொல்றேங்கிறாங்க. முடிஞ்சு போன விஷயத்த பேசாத சின்னுங்கிறாங்க. எப்படி மாயா உன்னால இப்படி எல்லாம் நடிக்க முடியுது, ஆனா துணிஞ்சு நான் ஒரு முடிவு எடுக்கலான்னு வந்துட்டேங்கிறாங்க. சின்னமாவுக்கு நீயும் நானும் விரும்புற விஷயம் தெரியாத வரைக்கும் தான் பிரச்சனை, அதனால தெரியட்டும்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மாயாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது, இடி விழுந்த மாதிரி இருக்கு. என்ன சின்ன சொல்றேன், இந்த விஷயம் நம்மளை பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம், அந்த விஷயத்த நீ போட்டு உடச்சிட்டு வந்துட்டியான்னு கேட்கறாங்க மாயா. நம்ம ரெண்டு பேரும் விரும்பினதும் கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். நாளைக்கு இதே ஊர்ல மலைக்கோயில்ல நம்மளுக்கு கல்யாணம், நீ ரெடியான்னு கேட்கறாங்க சீனு. என்ன சீனு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டியேங்கிறாங்க மாயா. நீ என்ன சொன்னாலும் சரி மாயா, நாளைக்கு மலைக்கோயில நம்ம ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் நடக்கத்தான் போகுதுங்கிறாங்க சீனு. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கொல்லணும்னு தோணுதுங்கிறாங்க மாயா. அதுதான் சரி, நீ கொஞ்சம் கொஞ்சமா என்னை கொள்றதுக்கு மொத்தமா கொண்டுடுங்கிறாங்க சீனு. கொஞ்சமாச்சும் பத்தி இருக்குதா, இதனால என்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க மாயா. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு நீ உனக்கு நான் முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. சேர முடியாம கஷ்டப்படுறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாமல்லங்கிறாங்க சீனு. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாதன்னா உன் கூட எப்பவும் இருப்பேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு கேட்கறாங்க சீனு. இப்படி பேசுகிற உனைய பைத்தியம் தான் சொல்லணும். நீ யார் கூட வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, என் கூட கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நம்ம குடும்பத்துக்கு இதை விட வேறு கேவலம் வேறு எதுவுமே இல்லைங்கிறாங்க மாயா. இந்த அவமானத்தையெல்லாம் எப்போ வேணாலும் சரி பண்ணிக்கலாம், ஆனால் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேராமல் போயிட்டோம்னா வாழ்க்கையில் எப்போவுமே சேர முடியாது. சீனா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்காக நான் உன் பின்னாடி உன் கையை பிடிச்சிட்டு வந்துடுவேன் நினச்சியா? இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு மாயா சொல்கிறாங்க. இங்கே பாரு மாயா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவில் தான் வந்திருக்கேன். மலைக்கோயில நான் தாலியோடு காத்துட்ருப்பேன், நீ மட்டும் வரல நான் மலையிலேருந்து குதிச்சிடுவேங்கிறாங்க சீனு. மாயா நான் சும்மா சொல்கிறதா நினச்சிடாத, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு நாள் வேண்டவே வேண்டாம். நாளைக்கு நான் உன் கழுத்தில் தாலியை கட்டி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோமோ, இல்லை நீ இல்லாத வாழ்க்கை இனிமேல் எனக்கு தேவையே இல்லைன்னு மலையிலேருந்து குதிக்க போகிறேன்னா இந்த உலகத்தில் எனக்கு இடம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முடிவை நீ தான் எனக்கு சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிடுறாங்க சீனு. செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி என் வாழ்க்கை உன் கூட தான் சொல்லிட்டு சீனு அங்கேருந்து போயிடுறாங்க. மாயா ஒன்றும் புரியாமல் தவிச்சு நிற்கிறாங்க. வீட்டில் பத்மா பார்வதி மணிவண்ணன் மூணு பேருமா சேர்ந்து சரி சிவராமன் கிட்ட சொல்லிடலான்னு சிவா ஒரு நிமிஷம் இங்கே வான்னு கூப்பிடுறாங்க. பத்மா என்னக்கா ஏன் இப்படி எல்லாரும் பதட்டமா நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சீனு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாண்டாங்கிறாங்க. என்னக்கா சொல்றேன்னு கேட்குறாங்க சிவராமன். ஆமாங்க இந்த லெட்டர் ஒரு நிமிஷம் படிச்சு பாருங்கன்னு பார்வதி எடுத்து கொடுக்குறாங்க. சிவராமன் லெட்டரை படிச்சு பார்த்துட்டு என்ன முடிவெடுக்க போறாங்க, அடுத்த நாள் சீனு மாயா என்ன முடிவோடு அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையை தொடங்க போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.